மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது கூடவே பசங்களுக்கு சளியும் வந்து ஆரம்பிச்சிரும். நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் வந்து ஹோம்மேடு வந்து மெடிசன் கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து சளி வந்து ஆரம்பத்திலே சரியாகிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சளி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்தா அவங்களுக்கு சரியாகாது. ஆரம்பத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சிலது வந்து இருமல் லைட்டாக இருக்கும். அப்போவே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம்மேட் மருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சரியாயிரும். நான் ஒரு 5 வயசுலேருந்து என் பசங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப வந்து 1 இயர் சின்ன வயசு குழந்தைங்களுக்குலாம் எனக்கு தெரியாது. நான் 5 வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, கற்பூரவள்ளி வந்து நல்ல இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிட்டோன்னா அதில் வந்து நல்ல ஜூஸ் வந்துடும். அதை எடுத்துட்டு அது வந்து கொஞ்சம் புளிப்பு, கார்ப்பு சுவை இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. அதில் கொஞ்சமாக பிடிக்காதவங்களுக்கு அதில் தேன் கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் இருமல் சரியாகிற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து ஸ்டீமர் கொடுப்பேன். ரெகுலராக கொடுக்கும்போது அதுவுமே காலைல கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இன்னொரு நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் நல்ல மிளகு எல்லாமே இடித்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை பாதியாக வற்றினதுக்கப்புறமா அது ஒரு கப், இதில் வந்து வெத்தலையும் போட்டு நம்ம கொடுக்கலாம். இன்னொரு நாள் வந்து இஞ்சி ஜூஸ் மட்டும் தனியாக கொடுப்பேன். அதுவுமே கொஞ்சம் சரியாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிவிட்டு ஆரம்பத்திலே நம்ம பசங்களுக்கு சளியை வந்து சரி பண்ணிடலாம்.